نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம்ம அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். சூரத்துல் பக்ராவுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்ட கைபை கொண்டு மறைவான விஷயங்களை கொண்டு நம்பிக்கை கொள்ளுவது என்ற செய்தியை நாம் நம்முடைய சில பரிமாற்றங்களை நாம் செய்து கொண்டோம். ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை கொள்ளுவது என்று சொன்னால் நாம் நேற்றே சொன்னோம் உண்மை என நம்புதல். பெரும்பான்மையான அறிஞர் பெருமக்கள் இந்த ஈமான் என்கின்ற இந்த விஷயத்திற்கு அவர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிற மலக்குமார்களையும் இது போன்ற விஷயங்களை மறைவாக இருக்கக்கூடிய அத்துணை செய்திகளையும் மீதம் இருக்கக்கூடிய மறைவாக நாம் சொன்ன மறைவான விஷயங்கள் இருக்கிறதல்லவா, அத்துணை மறைவான விஷயங்களையும் உள்ளத்தால் உறுதி கொண்டு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று உள்ளத்தால் முதலிலே உறுதி கொள்ள வேண்டும். பிறகு நாவால் அதை விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று என்ன செய்யணும் சொன்னா விண்ணப்பம் செய்ய வேண்டும். அடுத்து 3வது உடல் உறுப்புகளால் அதை செயல் வடிவம் பெற செய்ய வேண்டும். முதலிலே உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நாவிலே விண்ணப்பம் செய்துவிட்டு அதற்கடுத்து நம்முடைய செயல்பாடுகளில் என்ன செய்யணும் சொன்னா அது வெளியாக வேண்டும். இதுதான் முழுமையான ஈமானாக இருக்கிறது என்று சொல்லி பெரும்பான்மையான அறிஞர் பெருமக்கள் இந்த ஈமான் என்பதற்கான இந்த விளக்கத்தை இப்படி சொல்லி இருப்பதை பார்ப்போம். செயல் வடிவம் பெறுவது என்று சொன்னால் நமக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பாக குர்ஆனும் ஹதீஸும் எதை செய்ய சொல்லி நம்மை சொல்லி இருக்கிறதோ அதை செய்வது, எதை செய்ய வேண்டாம் என தடை செய்திருக்கிறதோ அதை செய்யாமல் இருப்பது. இந்த இரண்டையும் ஒருவர் கடைபிடித்து விடுவார் என்று சொன்னால் அவர் ஈமான் உள்ளவராக இருக்கிறார் என்று அறிஞர் பெருமகனார்கள் சொல்லித் தருவதை நாம் பார்த்தோம். நாம் நேற்றே சொன்னோம் ஈமானிலே ஏற்றம் இறக்கம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல கூட நிறைய இடங்கள்ல சொல்றோம் ஈமானிலே ஏற்ற இறக்கம் இருக்கிறது. சில நேரங்களிலே ஈமான் அதிகரிக்கும், சில நேரங்களிலே நம்முடைய சூழலை கவனித்து என்ன செய்யும் சொன்னா ஈமான் சற்று குறைந்து கூடும். ஆனால் ஈமான் இல்லாமல் போய்விடாது. ஒட்டுமொத்தமாக ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கிற அந்த உள்ளத்திலே, திருமறை இருக்கிற அந்த உள்ளத்திலே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த உள்ளத்திலே முழுமையாக ஈமான் இல்லாமல் போய்விடுமா என்று சொன்னால் எந்த சூழலும் அவருடைய ஈமானை முழுமையாக பறித்து விட முடியாது. ஏற்ற இரக்கத்தை மட்டுமே இந்த உலக விஷயங்கள் உண்டு கொள்ளும் என்பது நாம் அறிஞர் பெருமகனாக சொல்லித் தருகிற விளக்கத்திலிருந்து நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு சந்தர்ப்பத்துல சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒன்னா கூடி இருக்கிறாங்க. இந்த செய்திய ஒரு தோழர் சொல்றார். யாருன்னு சொன்னா சாலிஹ் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ் தாபிஈ. இவங்க சஹாபாக்களை நேரடியாக பார்த்தவங்க. இவங்க தாபிஈ. இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இருக்கல்லவா, பாலஸ்தீனம். நமக்கெல்லாம் பாலஸ்தீனம் சொல்லணும்னா நிறைய நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த பாலஸ்தீனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜெருசலத்திற்கு ஒரு தோழர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அங்க பயணப்பட்டு வருகிறார். அது யாருன்னு சொன்னா அபு ஜும்ஆ அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க மதீனாவை சேர்ந்தவங்க. இவங்க அல் ஜும்ஆ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்க, அபு ஜும்ஆ சொல்லப்படக்கூடிய இவங்க மதீனாவை சார்ந்தவங்க. ஜெருசலத்திற்கு ஒரு முறை பயணப்பட்டு வர்றாங்க. இதற்கு முன்னாடி சில சஹாபாக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்கிருந்து ஈமான் கொண்டவங்க இருக்கிறாங்க. மக்காவிலே மதீனாவில் உள்ள இருந்த தோழர்களும் கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஜெருசலத்திலே அங்க பாலஸ்தீனத்துல இருக்கிறாங்க.
அப்படி ஜெருசலத்து பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, தொழுகணுங்கிற நோக்கத்தோடு வர்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, 3 பள்ளிவாசல்கள்ல தொழுவது நன்மைக்குரியதுன்னு சொல்லி 3 பள்ளிவாசல் அடையாளம் கட்டிருக்காங்க. காபத்துல்லா முதலாவது, 2வது மஸ்ஜிது நபவி, 3வது பைத்துல் முகத்தஸ் சொல்லி கொடுத்திருப்பது தெரியும். அந்த அடிப்படையில அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த அபு ஜும்ஆ அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா ஜெருசலத்திற்கு பைத்துல் முகத்தஸுக்கு தொழுவதற்கு வர்றாங்க. வந்தாங்க, அங்கேயும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. குறிப்பா அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, அங்கே ரஜாஉ பின் ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேர்லாம் கேள்விப்பட்டிருக்க மாதிரி தெரியும். ஆனா இவங்கெல்லாம் தோழர்கள். இவங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டு ஈமானோடு மரணித்தவர்கள். இவங்களும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த பைத்துல் முகத்தஸ்ல இருக்காங்க. இன்னும் சில தோழர்களும் இருந்ததாக இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சாலிஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ இந்த ஜெருசலத்துக்கு இவங்க வந்தாங்க. யாரு? அபு ஜும்ஆ மதீனாவில இருந்து பயணப்பட்டு வந்திருக்காங்க. வந்தவங்க அங்க இருக்கிற சஹாபாக்கள்லாம் இவங்களை பார்த்துட்டு ரொம்ப உபசரிக்கிறாங்க. ரொம்ப உபசரிச்சு அவங்க நல்ல விதமா கவனிச்சு என்ன பண்ணாங்கன்னா, பைத்துல் முகத்தஸ்ல நீங்க தொழுக வைங்க, நீங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கண்ணியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்களே இமாமா இருந்து தொழு வைங்கன்னு சொல்லி தொழ வைக்கிற அளவிற்கான கண்ணியத்தை எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சது. இப்ப புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது இந்த அபு ஜும்ஆ ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கீங்க, என்ன இவ்வளவு உபசரிச்சிருக்கிறீங்க, நான் ஏதாவது உங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்துட்டு போகணுமே. ஆனா எந்த பரிசு கொடுக்கறதுக்கு இப்ப கையில எதுவுமே இல்லை. பரிசு கொடுக்கணும், ஆனா கையில எந்த எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் உங்களுக்கு பரிசாக நான் கொடுத்து விட்டு போகிறேன். அவன் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா என்கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்கு. அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு இப்ப எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட எட்டி வச்சுட்டு போயிடுறேன், அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற பரிசு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நாங்களெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருந்தோம். நாங்கெல்லாம் தன் பள்ளிவாசல்ல மஸ்ஜிது நபவியில அமர்ந்திருந்தோம். அங்கே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் இருந்தாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க அந்த 10 பேர் சொர்க்கத்துக்குரிய ரசூலுல்லாஹி அறிவித்தார்கள் அல்லவா, அதுல இவங்களும் ஒருத்தங்க. முஆத் இப்னு ஜபல் முன்னதாக ரசூலுல்லாஹ் அறிவித்து கொடுத்த சொர்க்கத்துக்குரியவர்கள் சொல்லி 10 சஹாபாக்கள் இருக்காங்க. அதுல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருத்தங்க. அந்த செய்தியை சொல்றாங்க. அந்த 10 பேர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட 10 நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அன்றைக்கு அந்த சபையில இருந்தாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அவர்களிடத்திலே ஒரு கேள்வியும் முன் வச்சோம். என்ன அப்படின்னு சொன்னா, யார சொல்லலாம், நாங்க தான் உங்க தோழர், உங்களை நாங்க நம்பி இருக்கோம். நீங்க சொன்ன மறைவான அத்துணை விஷயங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். உங்கள் மீது அவ்வளவு நாங்கள் கொள்ளை பிரியம் வைத்திருக்கிறோம். கொள்ளை பிரியம் சஹாபாக்கள் எல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயார் நிலையில அவ்வளவு நாங்கள் பிரியம் வைத்திருக்கிறோம். அப்போ நாங்க தானே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னா கேட்கிறாங்க. அவங்கள்ட்ட நாங்க தானே சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொன்னதாக இப்போ இந்த அபு ஜும்ஆ ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நீங்க சிறந்தவர்கள் தான், உங்களை விட சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க சிறந்தவங்க இல்லைன்னு, நீங்க வஹியை நேரடியா பாக்குறீங்க, என்ன கண் கொண்டு நீங்க பார்க்கிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க, என்னோடு நீங்க பேசுகிறீர்கள், நான் சொல்லுகிறதை செய்றீங்க, எல்லாமே என்ன கண் கூட நீங்க பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா 2 அட்டைகளுக்கு மத்தியிலே மட்டுமே குர்ஆன் இருக்கும். 2 அட்டைகளுக்கு மத்தியிலே மட்டுமே என்னுடைய வாக்குகள், என்னுடைய மொழி, நபி மொழிகள் இருக்கும். அது மட்டும் அட்டைகளுக்கு மத்தியில தான் இருக்கும். ஆனா என்ன பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்னா தெரியாது, வானவர்கள்னா என்னன்னு தெரியாது, மறுமைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த அட்டைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த திருமறையும் இந்த ஹதீஸ் என்னுடைய நபி மொழிகளும்
சொல்லுகிறதை நம்பி அதை எடுத்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னால் வருவார்கள். அவர்கள் உங்களை விட சிறந்தவர்கள். சஹாபாக்களுடைய அந்தஸ்துல போய் நாம போட்டி போட முடியாது, அது வேற. அது அல்ல. ஈமானுடைய விஷயத்துல அவங்க நேரடியா ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஈமான் கொண்டு பல தியாகங்களை செஞ்சவங்க சஹாபாக்கள். ஆனா நம்மையும் சிறப்பு கொடுக்கிறாங்க பாருங்க. இந்த வெறும் அட்டைக்கு மத்தியில இருக்கக்கூடிய இந்த குர்ஆனையும் இந்த நபிமொழியையும் அதிலே சொல்லப்படுகிற மறைவான அத்துணை செய்திகளையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பார்க்காமலேயே அவர்கள் உண்மை என உறுதி கொள்வார்கள். அவர்களும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், மகத்தான நன்மைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்திலே சொன்னதாக இன்னும் இது போன்ற சில ஹதீதுகள், நிறைய ஹதீதுகள் இருக்கிறது. இந்த ஹதீதும் நாம் ஹதீதுடைய கிரமங்கள்ல பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இரண்டு அட்டைகளுக்கு மத்தியில இருக்கிற ஒரு செய்திய நாம ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு அதன்படி செயல்படுகிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் ஈமானாக இருக்கிறது, அதுதான் ஈமானுடைய பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இப்படிதான் ஈமான் இருக்க வேண்டும். இதுதான் ஈமான். இந்த ஈமான் இப்படி இருந்தால்தான் குறிப்பாக அதை செயல் வடிவத்திலே கொண்டு வர வேண்டும். குறிப்பாக என்ன செய்யணும்னு சொன்னா, உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு கல்வியிலே ஏற்றுக்கொண்டு நாவிலே விண்ணப்பம் செய்வது மட்டும் இல்லாமல் ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி வ அர்கானிஹி. என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, நான் அல்லாஹ்வுடைய எல்லா சட்டதிட்டங்களையும் ஃபர்லுகளையும் வாஜிபுகளையும் சுன்னத்துகளையும் எல்லாவற்றையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என்று ஒருவர் சொல்லி அதை செயல்படுத்துகிறார் அல்லவா, அவர்தான் ஈமானுக்குரியவராக இருக்கிறார் என்று சொல்லி அறிஞர் பெருமகனார்கள் நமக்கு சொல்லி தருவதை பார்ப்போம். அவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள் நாம். அதைதான் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் பக்ராவுடைய இந்த 3வது வசனத்திலே அல்லதீன யுக்மினூன பில் கைபி, மறைவான விஷயங்களை, மறைவாக இருந்தாலும் அதை ஏற்று அவர்கள் ஈமான் கொண்டு செயல்படுத்துவார்கள், அவர்கள்தான் முத்தகீன்களாக இருக்கிறார்கள், தக்வாதாரிகளாக இருக்கிறார்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த பட்டியலிலே அல்லாஹ் நம்மையும் இணைத்து நாளை மறுமையின் வெற்றியை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.